ஸ்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் ஒன் பீஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்தால் மஹங்கா சாப்டர் 1123 என்னாச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து ஒரு ஃபேர்வெல் சாப்டர்னே சொல்லிடலாம். எல்லாமே முடிஞ்சு ஒரு மாதிரி காமன் கம்போஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சாப்டர். ஒரு வழியாக நம்ம ஸ்டார்ஸ் வந்து எக்கெட்டை விட்டு எல்பஃபுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த லாஸ்ட் சாப்டர்னால ஒன் பீஸில் எக்கெட் தான் இப்போ இருக்கிறதுலே 5th லாங்கஸ்ட் ஆர்க்காக இருக்குது. எக்கெட் ஆர்க்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 65 சாப்டர் கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 1022 சாப்டரோட ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துப்போங்க. இந்த சாப்டரில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜாய் பாயோட ஹாக்கியில் அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஜெயின்ஸில் டோரியும் ப்ரோகியும் ஒரு சான்ஸோட கான்கரர் ஹாக்கியோடவே ரொம்பவே சுப்பீரியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பாஸ்டில் வெகாபங்க் கிளாப்பில் நடந்த ஒரு கன்ஃபியூஷன். லாஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ஸ் எல்லாருமே எல்பஃபுக்கு கிளம்புறாங்க. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த சாப்டரோட டைட்டில் வந்து த வாய்டு ஃபோர்த் நைட். இந்த சாப்டரோட கவர் பேஜில் எமாட்டோவும் டெஞ்சிரோவும் அந்த சின்ன பசங்க எல்லாரோடையுமே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஓடன் சாப்பிட்டுட்டு அந்த சின்ன பசங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி காட்டுறாங்க. இந்த சாப்டர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாய் பாயோட ஹாக்கியில் அங்கே இருக்கிற எல்லாருமே ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. மெரைன்ஸ்லேருந்து வைஸ் அட்மிரல் வரைக்கும் இருக்கிற எல்லாருமே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இதில் எஸ்னேக் மட்டும் பபுள்குள்ளே இருக்கிறதுனால ஸ்டார்ஸ் தப்பிச்சு போகிறாங்க. சீக்கிரம் ஏந்திரிங்க அப்படின்ற மாதிரி அங்கே சுற்றி இருக்கிறவங்கள வந்து எழுப்பிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் ஜெயின்ட் ஷிப்பில் லூஃபி வந்து கியர் 5 ஃபார்மில் சிரிச்சிட்டு இருக்கான். ஜெயின்ஸில் டோரி ப்ரோகி 2 பேரும் எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. சீரியஸாக இது வந்து அமேசிங்காக இருக்குது. இது ரெட் ஹார்ட்டோட ஹாக்கியோட ரொம்பவே கிரேட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி டோரி ப்ரோகி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லூஃபி வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அயன் ஜெயண்ட் கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவான். லூஃபி வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு ஏன்ஷியன்ட் ரோபோட் வந்து அமைதியாக இருக்கும். அதோட பர்பஸ் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஜெயின்ஸோட ஷிப்பும் அப்புறம் 1000 சன்னி 2 ஷிப்பையுமே செயில் பண்ணி எல்பஃப்க்கு போகுது. ஒரு மாதிரி ஜெயின்ஸோட செலிப்ரேஷன் மாதிரி ஜெயின்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக வாங்க எல்பஃப்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஷிப்புக்குள்ளே போனால் கூமா மேலே வந்து போனி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் ஜோரோ வந்து ரிலாக்ஸாக இருக்கான். இன்னொரு சைடில் உசுப் வந்து டோரி ப்ரோகி 2 பேருமே பார்த்து சிரிச்சிட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம லூஃபியுமே கியர் 5லேருந்து டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகிருப்பான் ஃபுல்லாக. நாமியோட மடியில் வந்து படுத்திருக்க மாதிரி ஆடிருப்பாங்க. எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாஞ்சி வந்து வெகாபங்கோட பாடி கிட்டே போகிறான். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எதுவுமே எனக்கு சரியாக படல. நான் சொன்னது எல்லாமே முக்கால்வாசி அன்பிலியபிளாக தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வெகாபங்க் கிட்ட சாஞ்சி கேட்குறான். அப்போ அதுக்கு கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எக்கெட்டில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. பவர் ஸ்டேஷன்லேருந்து வர ரீடிங்ஸ் வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்ட்டிகல் டென்சிட்டிலையும் நியூட்ரான் ஃப்ளக்ஸ்லையும் ஏதாச்சும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ லேபுக்குள்ளே வெகாபங்கோட க்ளோனில் ஷக்கா வந்து ஒரு சில விஷயத்த வந்து ரிவீல் பண்ணுறான். செராபிம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து நம்ம தப்பாக கால்குலேட் பண்ணியிருந்தோம்னா இது வந்து ஒரு பெரிய எரராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் பவர் ஸ்டேஷன் மட்டும் எப்படியோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். இந்த ரீடிங்ஸ்லாம் வச்சு ஒரிஜினல் வெகாபங்க், ஷக்கா அப்புறம் பித்தாகரஸ் உங்க 3 பேரும் மதர் ஃப்ளேமோட ஒரு பார்ட் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு ஒரிஜினல் வெகாபங்க் வந்து ஒரு வேளை லிலித்தா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 2 பேர்கிட்டையும் கேட்குறாரு. லிலித் தான் உண்மையான கல்ப்ரேட் நினச்சிட்டு மீதி இருக்கிற 4 பேரும் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும், குறிப்பாக லிலித்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேரோட பிரெயினுமே ஆஃப் பண்ணிவிட்டு பங்க் ரெக்கார்ட்ஸில் வந்து அவங்களோட மெமரிஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா யார் கல்ப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ப்ரெசன்ட்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாருக்கு தான் கல்ப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பித்தாகரஸ் வந்து கண்டுபிடிச்சிருது. இதை கேட்டோன்னே ஒரிஜினல் வெகாபங்க் அப்புறம் ஷக்கா 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. யாருக்கோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேக்காக இருக்குது, அவள் சீபீஸ்ட் வெப்பனையுமே யூஸ் பண்ணியிருக்கா, இதோட ஒயிட் டென்டன் மிஷின் யூஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஒட்டி கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பித்தாகரஸ் சொல்லி முடிக்குது. வெகாபங்க் வந்து யாருக்கோட மெமரியை வந்து ரெக்கவர் பண்ண பார்க்குறாரு. அப்போ தான் யாருக்கு வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட வாய்டு செஞ்சுரி பற்றி வெகாபங்க் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து தெரிய வருது. எனது மரி ஜாய்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணாளா, இதனால தான் சைபர் போல் ஏஜென்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 6 நாள் கழிச்சு வெகாபங்க் வந்து லுலுசியான்ற கிங்டம் வந்து டெஸ்ட்ராய் ஆனதை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, அது மேலே எனக்கு வந்து ஒரு பேடான ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு பித்தாகரஸ் வந்து அதை ரிசர்ச் பண்ண சொல்கிறாரு. குறிப்பாக சி லெவல் வந்து ஏதாச்சும் ரைஸ் ஆகிருக்கா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம்.
அப்போ ஷக்கா வந்து ஒரிஜினல் வெகாபங்க் கிட்ட இது மதர் ஃப்ளேமால ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வெகாபங்க் வந்து நான் ஷுவராக சொல்கிறேன், இது வந்து மதர் ஃப்ளேமால தான் ஆயிருக்கணும். மதர் ஃப்ளேமோட அந்த ஒரு பார்ட்டை வந்து சிபிஎஸ்டி வெப்பனை யூஸ் பண்ணி யாருக்கு வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால பாஸ்ட்ல வந்து ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்க் வந்து நம்புறாரு. இது எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான். என்னோட பேராசனால என்னை வந்து 5 க்ளோனாக கிரியேட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ப்ளேம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னதான் யாருக்கோட மோட்டிவ் வந்து சம்மந்தமே இல்லைனா கூட வாய்டு செஞ்சுரியை பற்றி தெரிஞ்ச யாரையுமே அவங்க உயிரோட விட மாட்டாங்க, எல்லாருமே கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்க் சொல்லிட்டு இருக்காரு. ஷக்கா வந்து இப்போ கூட நமக்கு டைம் இருக்குது, நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்க் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஸ்டெல்லா வந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த ஊரில் இருக்கவங்க வந்து இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு ஒரு போட்டு ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம இந்த உலகத்தோட மூளைக்கே போனாலும் அவங்க தேடி வந்து கொல்லுவாங்க, நம்மளோட சாவு வந்து அர்த்தமே இல்லாததாக ஆகிடும். 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒஹரால இல்லாதது வந்து இப்போ நம்ம எக்கெட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட முக்கால்வாசி எல்லா சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸும் மிஷின்ஸும் இருக்குது. இதை வச்சு நம்ம குரலை உண்மையை வந்து உலகம் முழுக்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் வெகாபங்கோட அந்த ப்ராட்காஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஸ்டெல்லா வந்து ஷக்கா கிட்டேயும் பித்தாகரஸ் கிட்டேயும் சாரி உங்கள் 2 பேரும் இதுக்குள்ளே இழுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க வந்து நாங்களும் வெகாபங்க் தான், நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க விஷயத்தை தான் நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷக்கா வந்து நம்மளை மாதிரியான ஆளுக்கு சாவனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு கான்வர்சேஷன் வந்து அங்கே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெகாபங்க் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்னன்னா எக்கெட் ஐலாண்டோட அந்த கிளவுட் ஆஃப் டெக்னாலஜி. எக்கெட் வந்து வானத்து மேகத்தில் வந்து மிதக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்களே, அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் ஹியூமனிட்டியை காப்பாற்றுறதுக்கு வந்து யூஸ் ஆகலாம், அதனால இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெகாபங்க் வந்து ஏன்ஷியன்ட் ரோபோட் கிட்டே இருக்கிறத வந்து யாருக்கு பார்க்குறா. பார்த்துட்டு வெகாபங்க் வந்து யார் கூப்பிட்றா. கூப்பிட்டோன்னே அவங்க 2 பேரும் கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசி அப்புறம் ஏன்ஷியன்ட் ரோபோட்டை வந்து மதர் ஃப்ளேம் வச்சு மூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வெகாபங்க் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லேப் ஆஃபீஸோட ஒரு ரூமில் வந்து ஷக்கா, ஸ்டெல்லா அப்புறம் பித்தாகரஸ் 3 பேரும் அந்த ப்ராட்காஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வெகாபங்க் வந்து நான் தான் வெகாபங்க், வேர்ல்டு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதனால தான் ஜெயின்ட் ரோபோட்டுக்குள்ளே வந்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நீட வச்சது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வெகாபங்கோட டெத் அப்போ அந்த மெசேஜ் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் அவங்க 3 பேரோட மெமரிஸுமே எரேஸ் பண்ணிடுறாங்க. அவங்க 3 பேரோட மெமரிஸுமே எரேஸ் ஆனதுனால யாருக்கு வந்து மதர் ஃப்ளேமை திருடினது, அவங்க லைஃப் வந்து டேஞ்சராக இருக்கிறது இதுவுமே அவங்களுக்கு தெரியல. மெமரியை எரேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணதுனால ஒரு லெட்டரையுமே முன்கூட்டி வச்சுருக்காருங்க. வாய்டு செஞ்சுரி பற்றி படித்தது வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. அப்புறம் அதுக்கான ஒரு கவுண்டர் மெஷருமே நான் போட்டிருக்கேன், இது என்ன ஆனாலுமே நம்மளோட விக்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம லூஃபியோட க்ரூ, போனி எல்லாருமே அங்கே வராங்க. சாட்டன், கிசாருலாம் வந்ததுக்கப்புறம் போனியை காப்பாற்றிட்டு என்னை அப்படியே விட்டுடு அப்படின்ற மாதிரி சாஞ்சி கிட்ட வந்து வெகாபங்க் சொல்கிறாரு. அதுக்கு வெகாபங்க் வந்து நான் இப்போ இறந்துட்டேன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சாஞ்சி வந்து என்னால் அவங்கள சாக விட முடியாது, நீங்கள் சாகிறத வந்து நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஒன் பீஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெகாபங்க் வந்து கடைசியாக சொல்லுவார். இது எல்லாத்தையுமே நம்ம சாஞ்சி வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இதோட வெகாபங்கோட அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முடியுது. நான் அந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் வெகாபங்க் பற்றி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேஜ் வெகாபங்கோட ஃப்ளாஷ்பேக் தான் அந்த சாப்டர் ஃபுல்லாகவே வருது. அதனால தான் லாஸ்ட்டாக அந்த சாப்டரோட கடைசி பேஜில் எல்பஃப் ஜெயின்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக குடிச்சிட்டு இருக்காங்க. அதில் டோரி, ப்ரோகி 2 பேரும் லூஃபியையும் ஒசப்பையும் கேரி பண்ணிகிட்டு இருக்காங்க. லூஃபி வந்து கியர் ஃபீல்லேருந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆன அந்த ஸ்டேட்டில் தான் இன்னுமே இருக்கான். எல்லாருமே எல்பஃப் போகிறதுனால எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரி காட்டி இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டரோட ஸ்பாய்லருமே வந்துடுச்சு. ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்தோடனே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சாப்டரோட டைட்டில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பிக் நியூஸ் மார்கன் வந்து லாவோ கிட்டோ டிஃபீட் ஆன நியூஸ் அப்புறம் லூஃபி பற்றின நியூஸ்லாம் ரிவீல் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. விவி வந்து சண்டை போட்டு அவரை தடுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அக்கைன்னு வந்து எக்கெட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுறான். அப்போ கிசார் வந்து எடுத்து ஆன்சர் பண்ணுறான். நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி அக்கைன்னு வந்து கிசாருவை அக்யூஸ் பண்ணுறான். அப்போ கிசார் வந்து நீ எப்பயாச்சும் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து கொண்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீயே இங்கே வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டாட்ச் வந்து வெகாபங்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க.
அப்போ நம்ம லிலித் வந்து கண்ணை முழிச்சிடுறா. வெகாபங்க் வந்து இறக்கல அப்படின்றத வந்து அஷ்யூர் பண்ணுற மாதிரி. லாஸ்ட்டு எல்பஃபோட கோஸ்ட்டில் வந்து யாரோ குளிச்சுட்டு இருக்காங்க. வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அது யாருன்னு தெரில. ஃபுல் சாப்டர் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பை ஸ்டில் தமிழ்.